இந்த நாளையும் உங்களையும் என்னையும் ஒன்று கூட தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஜெபம் என்ன வைத்திருக்கிறோம்? பாசிட்டிவ் பிரேயர் எடுத்து ஜெபித்து அதை நாங்கள் உங்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிறோம். நீங்கள் போகும்போது எல்லாரும் பொருளாக இருக்கக்கூடாது. குடும்பத்துக்கு நீங்கள் தேவைப்படுகிறவர்கள் எடுத்துப்போங்க. எல்லாரும் எடுத்து போங்கன்றது கம்பல்சரி இல்லை. கட்டாயம் எடுத்து போகணுன்றது கட்டாயம் நிர்பந்தம் இல்லை. தேவையானவர்கள் மட்டும் எடுத்து போங்க. இல்லை என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு எடுத்து தர்றேன். சில சுகவீனமானவர்கள் இருக்கிற ஒரு பாப்பா இருக்கிறாங்க. அந்த பாப்பா +2 முடிச்சுட்டு காலேஜுக்காக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த பிள்ளையை இன்றைக்கு சுகமாக்கும்படி ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அதே போல சகோதரி பின்னாடி சகோதரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறதாக அவர்கள் போன வாரம் சொன்னார்கள். ஜெபித்திருக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கிறதாய் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை பாசிட்டிவ் பிரேயரில் மீண்டும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அற்புதமான சுகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருவாராக. ஆமென். நல்ல விடுதலை ஆண்டவர் அவர்கள் கட்டளையிடும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இடைப்படுவாராக. நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 27:24. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். பவுலை பார்த்து தேவனுடைய தூதன் ஒருவன் பேசுகிற ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இது 27ஆம் அதிகாரம் முழுவதுமே கப்பல் யாத்திரை செய்கிற பவுலுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒன்று. பவுல் கைதியாக கட்டப்பட்டு யூதர்களால் நியாயம் விசாரிக்கப்பட்டார். பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி யூதர்களால் நியாயம் விசாரிக்கப்பட்ட பவுல் பெஸ்துவினால் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். பெஸ்துவினால் நியாயம் விசாரிக்கப்படுகிற அவன் அகிரிப்பா ராஜாவினால் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். இவர்கள் எல்லாரும் நியாயம் விசாரித்து பார்த்து இவரிடத்தில் மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இல்லை என்று தெரிந்த போது யூதர்களை பிரியப்படுத்த மனதாய் யூதர்களிடத்திலே இவனை விட்டுவிடுவோம் என்று எண்ணின போது பவுல் தனக்காக ஒரு வார்த்தை சொல்லுகிறான். நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன். நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஏனென்றால் என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை, எந்த தவறும் இல்லை என்று சொன்னபோது சரி ராயனிடத்துக்கு அனுப்பிவிடுவோம் என்று சொல்லி அவனை எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு அனுப்புகிறார். எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு போவதற்காக கப்பல் ஏறி 276 பேர் கப்பலிலே பயணப்படுகிறார்கள். நன்றாய் கவனிங்கள். எத்தனை பேர்? 276 பேர் கப்பலிலே பயணப்படுகிறார்கள். போகும்போதே 14ஆம் வசனம் சொல்கிறது, கடும் காற்று வீச ஆரம்பித்தது. என்ன காற்று? கடும் காற்று வீச ஆரம்பித்தது. அந்த கடும் காற்றை இப்படி சொல்கிறார்கள், பேய் காற்று வீச ஆரம்பித்தது. என்ன காற்றா? நம்ம ஊரிலே சொல்லுவோம், காற்று சுழன்று சுழன்று அடித்தால் என்ன காற்று சொல்லுவோம்? பேய் காற்று என்று சொல்கிறோம். பேய் காற்று சுழன்று அடிக்க ஆரம்பித்தது. கப்பல் திசை மாறியது. கப்பல் தடம் மாறி போக ஆரம்பித்தது. 14 நாட்களாக கடலுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். கடலுக்குள்ளேயே சுற்றி அலைகிறார்கள். கப்பலில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. கப்பலில் இருந்தவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த படகில் இருக்கிற இவர்கள், இந்த கப்பலில் இருக்கிறவர்கள் கரை சேருவோமா சேரமாட்டோமா என்கிற ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் தங்கள் பயணத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். 19ஆம் வசனம் சொல்கிறது, இழப்பு ஒருபுறம் என்றால் பாதிப்பு ஒருபுறம் அந்த கப்பலிலே இருந்தது. அந்த கப்பல் எப்படிப்பட்ட கப்பல்? 18ஆம் வசனம் சொல்கிறது, அடிபட்ட கப்பலாய் இருக்கிறது. அந்த கப்பல் எப்படிப்பட்ட கப்பல்? 41ஆம் வசனம் சொல்கிறது, அலைகளினால் சூழ்ந்த கப்பலாய் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். விழுதல் ஒருபுறம் என்றால் அலைகள் மறுபுறம் என்ற நிலைமைக்கு அவர்கள் சுற்றி அலைகிறார்கள். அந்த கப்பலிலே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை உண்டானது. கப்பல் மாணவி சொல்லுகிறார், அங்கே இருந்த 100 அதிபதி சொல்லுகிறார், நாம் யாரும் தப்பி பிழைக்க மாட்டோம், நாம் யாரும் பிழைத்து கரை சேர வாய்ப்புகள் இல்லை என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை உண்டான போது உத்தரவாதம் இல்லாத ஒரு பயணம்,
உதவியற்ற பயணம், நடு கடலிலே நிற்கிறார்கள். 14 நாட்களாக நம்பிக்கையற்றவர்களாய் அந்த கடலிலே பயணம் பண்ணுகிறார்கள். 14 நாட்களாக மனிதரோடு அவர்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை, யாரோடும் எந்த தொடர்புமே இல்லை. மனிதனோடு தொடர்புகள் இல்லாதவர்களாய் மாத்திரமல்ல, வேதத்தை அழகாய் போட்டிருக்கிறது, நங்கூரத்தை அறுத்து விட்டார்கள், கயிறுகளை அறுத்து விட்டார்கள். கடலுக்கும் நங்கூரத்துக்கும் தொடர்பும் இல்லை, கப்பலுக்கும் கயிறுக்கும் தொடர்பு இல்லை. நன்றாய் கவனிங்கள், சுக்கானை செயல்படுத்தாதபடி விட்டுவிட்டார்கள். அப்படின்னா சுக்கான் தான் அந்த கப்பலை எந்த திசைக்கு போக வேண்டுமோ அந்த திசைக்கு திருப்ப வேண்டும். ஆனா இப்பொழுது காற்று பலமாய் இருக்கிறது, சுழன்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, அலைகள் மோதுகிறது, இதற்கு மேல் பயணிக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி மாலுமி சுக்கானை விட்டு விட்டார். நங்கூரம் இல்லை, சுக்கான் இல்லை, கயிறுகள் இல்லை, எதுவுமே இல்லை. தொடர்கள் அற்று போன நிலையில் இருக்கிறார்கள். நன்றாய் கவனித்தீர்களானால் திரும்ப ஒரு வார்த்தை சொல்கிறேன், எல்லாம் அறுக்கப்பட்டும் துண்டிக்கப்பட்டு ஒரு அவஸ்தை இந்த இடத்தில் காணப்படுகிறது. அற்று போன நம்பிக்கை, அறுத்து போன கயிறு, அறுத்து போன நங்கூரம், செயலற்ற சுக்கா. வாக்கியத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அற்று போன நம்பிக்கை 20வது வசனம், அறுத்து போன கயிறு 32வது வசனம், அறுக்கப்பட்ட நங்கூரம் 40வது வசனம், செயலற்ற சுக்கான் 40வது வசனம். இந்த நிலைமையில உதவி இல்லாத இடத்தில் உத்தரவாதம் இல்லாத ஒருவராய் பயணப்படுகிற பவுலை அவனோடு இருந்த 286 பேருக்கும் அங்கே ஒரு சத்தம் பிறக்கிறது. என்ன சத்தம் என்றால், பவுலே பயப்படாதே. எப்ப எப்ப பவுலே பயப்படாதே? எப்ப எப்ப? எல்லா தொடர்பும் துண்டிக்கப்பட்ட நிலையில், அறுக்கப்பட்ட நிலையில், நங்கூரம் இல்லாத நிலையில், ஆதரவு இல்லாத நிலையில். இப்படிதான் சொல்லணும். மனித தொடர்புகள் இல்லை, யாரை கூப்பிட்டாலும் சத்தம் கேட்காத ஒரு தொடர்பில், உதவியற்ற நிலையில், தன் ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில், எங்கு திரும்பினாலும் எந்த சத்தமும் கேட்காத நிலையில், சுற்றிலும் அடைக்கப்பட்ட நிலையில், வேதம் அழகாய் சொல்கிறது, பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது, பவுலே பயப்படாதே. நங்கூரம் இல்லாவிட்டால் என்ன, சுக்கான் இல்லாவிட்டால் என்ன, கயிறுகள் அறுந்து போனால் என்ன, உன் ஜீவனை காப்பாற்றுகிற கர்த்தர் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்கள், உன் ஜீவனை காப்பாற்றுகிற கர்த்தர் நான் இருக்கிறேன். நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், நீ கடலுக்குள் மறித்து போக வேண்டியவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உதவி இல்லாத இடத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, உத்தரவாதம் இல்லாத இடத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, யார் உதவியற்ற நிலையில் ஒரு சத்தம் கேட்கிறது, அழைக்கப்பட்ட நிலையில் ஒரு சத்தம் கேட்கிறது. உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் அதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, ஒருவேளை நீ அடைபட்டவனை போல் உட்கார்ந்து இருக்கிறாயோ, உன் நிலைமைகள் வித்தியாசமானதாய் இருக்கிறதோ, இந்த காலையில் நம்பிக்கை நல்வழி கர்த்தர் வார்த்தை சொல்கிறார். ஒருவேளை இந்த புறம் அடைக்கப்பட்டிருக்கலாம், இந்த புறம் அடைக்கப்பட்டிருக்கலாம், எத்திசை அடைக்கப்பட்டிருந்தாலும் பரலோகம் உனக்காய் திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகத்தின் கதவுகள் திறந்தே இருக்கிறது. ஒருவேளை பவுல் நினைக்கலாம், 14 நாட்களாக அலைகளுக்குள்ள, புயலுக்குள்ள, பேய் காற்றுக்குள்ள சிக்குண்டவர்களாய் அலைகிறோமே, யாருடைய உதவியும் இல்லை. வனாந்தரத்தில் ஆகார் சொன்னார், யாருடைய உதவியும் இல்லை. உதவியற்ற இடத்திலே ஆகாரை பார்த்து ஒரு சத்தம் கேட்டது, ஆகாரே ஆகாரே. அவள் சொல்கிறார், இங்கே யார் என்னை கூப்பிடுவது? சுற்றிலும் பார்க்கிறார், யாரும் இல்லை. இந்த புறம் பார்க்கிறார், யாரும் இல்லை. ஆனால் அவள் ஒன்றை புரிந்து கொண்டாள், சுற்றிலும் ஒரு சத்தம் கேட்காவிட்டாலும் பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, அது எனக்கான சத்தம் என்பதை புரிந்து கொண்டாள். இந்த காலையில் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உறவுகள் துண்டிக்கப்பட்டவர்களாய்,
தொடர்புகள் துண்டிக்கப்பட்டவர்களாய், மனித தொடர்புகள் இல்லாதவர்களாய், வாழ்க்கையின் நங்குரம் அறுக்கப்பட்டவர்களாய், சுக்கான் செயலற்றவர்களாய், எந்த ஒரு மனிதனுடைய ஒத்துழைப்பும் இல்லாதவர்களாய், யாருடைய உதவியும் இல்லாதவர்களாய், தனிமையிலே வாழ்க்கை பயணத்திலே போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களாய் இந்த காலை நேர ஆராதனையில பங்கெடுத்திருப்பீர்களானால் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தொடர்புகள் இல்லாதிருந்தாலும் தேவனோடு ஒரு தொடர்பு, தேவனோடு ஒரு தொடர்பு இந்த காலை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை திறந்து கொடுப்பார். உங்களுக்காக கடல் யாத்திரையை சாதகமாக்கி தருவார். உங்கள் பயணத்திலே கூட இருப்பார். நம்பிக்கையற்ற வாழ்க்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க ஆரம்பிப்பார். கையை வைத்து கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். கடலுக்குள்ள நான் 14 நாளா கேட்டதெல்லாம் ஒரே சத்தம். என்ன சத்தம்? புயல் சத்தம். என்ன சத்தம்? அலைகளின் சத்தம். 14ஆவது சத்தம் ஒரு கேட்கிறார். 14ஆவது நாள்ல அந்த சத்தம் தான் தேவனுடைய சத்தம். பல நாட்களாக பல புயலின் சத்தத்தை கேட்டவர்களாய் காதெல்லாம் தினந்தோறும் இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு நொந்து போயிட்டேயா. வாழ்க்கையில ரொம்ப துன்பத்தை கண்டு கண்டு நொந்து போயிட்டேயா. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மனிதர்கள் உனக்கு எதிராக இருந்தாலும் அங்க கவனிக்கணும். சூழ்நிலை அத்தனையும் எதிராக இருந்தாலும், சாத்தானின் சேனையெல்லாம் உனக்கு எதிராக இருந்தாலும், ஒன்ன மட்டும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரே, அழைத்தவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கை வைத்து கர்த்தர் சொல்றவர்களே, அழைத்தவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நம்பிக்கையோட சொல்லுங்களேன், அழைத்தவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேசத்தில் வாழுகிற உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்களைப் போல துண்டிக்கப்பட்டவர்களாய், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், வாழ்க்கையில் நங்குரம் இல்லாதவர்களாய், ஒரு பிடிப்பு இல்லாதவர்களாய், உத்வேகம் இல்லாதவர்களாய், முன்னேறி செல்வதற்கு வழி இல்லாதவர்களாய், காற்றினால் தடுக்கப்படுவது போல தினந்தேறும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் முன்பதாக தடுக்கப்பட்டவர்களாய், திசை மாறினவர்களாய், கலங்கி திரிந்து அங்கலாய்த்து தவிப்போடும் வேதனையோடு திரிந்து கொண்டிருப்பீர்களானால் இந்த காலையில் உங்களுக்காகவே ஒரு சத்தம் இந்த ஆலயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. யாருக்காகவும் அல்ல சகோதரி, உனக்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாகவே பேசுகிறார். ஒருவேளை உன் நம்பிக்கை எல்லாம் அற்று போய், உன்னுடைய வாழ்க்கை நங்கூரம் எல்லாம் அறுக்கப்பட்டு போய், கயிறுகள் எல்லாம் திறந்து விட்டு போய், ஜீவியத்தில் ஒரு நம்பிக்கையும் இல்லை, ஒரு பிடிப்பும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, பயணிப்போமா என்கிற நம்பிக்கை இல்லை, இனி நாம் போகிற தூரம் வெகு தூரம் தான் என்றாலும் இனி எனக்கு போவதற்கு நம்பிக்கை இல்லை, மரணம் என் வாழ்க்கையை சந்தித்து விடும் என்ற அவநம்பிக்கையோடு இந்த காலை நேர ஆராதனையில் உட்கார்ந்திருப்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. மரணம் அல்ல, ஜீவனோடு காக்கிற கர்த்தருடைய வார்த்தை உன்னை தொட்டு உயிர்ப்பிக்க விரும்புகிறது. மரணத்திலிருந்து விடுவிக்க கர்த்தருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறது. உன்னை கரை சேர்க்கிற கர்த்தர் இந்த காலையில் இருப்பதினால் எத்தனை காரியங்கள் உனக்கு எதிர்த்து வந்தாலும் உன்னை காக்கும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்கு வரட்டும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தம் இல்லாத ஒரு தேசத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறார் பவுல். கடலுக்குள்ள யாருமே சத்தமிடல, யாரும் பேசல. அவன் பயத்துல பீதியில 226 பேரும் அப்படி உட்கார்ந்துட்டான். ஏன்னா எப்ப சாவுன்ற ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. பவுல் பார்க்கிறார், யாருடைய சத்தம்? அது என்னை அழைப்பவருடைய சத்தம். அது யாருடைய சத்தம்? என்னை ஆட்கொண்டவருடைய சத்தம். யாருடைய சத்தம்? நான் ஆராதிக்கிறவருடைய சத்தம். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை புயலினாலும் காற்றினாலும் மழை கொண்டு அலைகிற ஒரு வாழ்வாய் இருக்குமானால் யாராவது இந்த நேரம் ஒரு வார்த்தை சொல்லி என்னை தைரியப்படுத்த மாட்டாங்களா? யாராவது ஒரு வார்த்தை பேசி என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப மாட்டார்களா? யாராவது ஒரு வார்த்தை சொல்லி கவலைப்படாத, நம்பிக்கையோடு சொல்ல மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிற நேரம் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை என்றாலும் தைரியமாயிருங்கள். உங்களை அழைத்தவருடைய சத்தம் உங்களை நோக்கி வரும். உங்களை அழைத்தவருடைய சத்தம் உங்களை நோக்கி வரும். நீங்கள் ஆராதிக்கிறவருடைய சத்தம் உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. உங்களை ஆட்கொண்ட தேவனுடைய சத்தம் உங்களை நோக்கி வரும். எதற்கான சத்தம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த கடல் யாத்திரையிலே மரித்து போக வேண்டிய நிர்பந்தங்கள் வந்தாலும் நீயே உனக்கானதை தீர்மானிக்காதபடி கர்த்தர் சொல்கிறார், உனக்கானதை நான்
தீர்மானிக்கிற. நீ ராயனுக்கு நடிக்கிறியா? தைரியமா இல்ல. ஹalleluya. 45வது வயதில் உடைய ஜீவியத்தை இந்த உலகத்தை விட்டு எடுத்து போட சத்துரு சித்தம் போட்டவர், திட்டம் தீட்டின போது கர்த்தர் சொல்கிறார், 45 உன்னுடைய முடிவு அல்ல, உன்னை நான் வாழ வைக்கிற காலங்கள் இன்னும் இருக்கிறதை நான் தைரியமாய். ஹalleluya. 14 நாட்களாக சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது ஒன்றும் தெரியாமல், பகலுக்கு இரவு என்று தெரியாமல் வேதனையோடு சுத்தித்திருந்த நாட்களிலேயும் பவுலை பார்த்து தைரியப்படுத்தின ஒரு வார்த்தை இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறது. வியாதி படுக்கையில் 14 நாட்களாக என்ன நடக்கிறது என்றே தெரியாமல், குடும்பத்தில் என்ன சம்பவிக்கிறது என்றே தெரியாமல் வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்த உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில் சொல்கிறார், ஒரு புதிய விடுதலை உங்களுக்கு நேராக நான் புறப்படப்படுகிறேன். ஹalleluya. அலைகளுக்கு நடுவில் சிக்குண்டவர்களைப் போல கப்பல் உடைந்த கப்பலிலே தவித்துக் கொண்டிருக்கிற ஜீவியத்தை மீண்டும் கர்த்தர் கரை சேர்த்து உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். அந்த சத்தம் இந்த கால நேரத்தில் உன்னை நோக்கி துடித்துக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த காலையில் கர்த்தருடைய வல்லமை ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறது. உன் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வார்த்தை உன் மேல் விழுமானால் அது உன் வாழ்க்கையை மாற்றி போடும். எக்கச்சக்க பிரச்சனைகளோடு இந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பாயானால் ஒரே ஒரு வார்த்தை துடிக்கிறது, அந்த வார்த்தை வாழ்க்கையை புரட்டி போட போகிறது. ஹalleluya, ஹalleluya. சீற்றங்களுக்கு நடுவில், மனிதனுடைய கொக்கரிப்புகளுக்கு நடுவில், பொல்லாங்கனுடைய ஆமென் எதிர்ப்புகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்ல விரும்புகிறார், பயப்படாதே பவுலே, பயப்படாதே. உன்னை நிற்க பண்ணுகிற கர்த்தர், உன்னை பிழைக்க பண்ணுகிற கர்த்தர், உன்னை வாழ வைக்கிற நினைக்கிற கர்த்தர் இந்த கடல்ல இந்த 14வது நாளையும் உன் நடுவில் நான் வந்து நிற்கிறேன். எழுதி புசித்து தினம் கொள்ளாதே. ஹalleluya. கவலைகளினால் வேதனைகளினாலும் சாப்பிட கூட மனமில்லாதவர்களால் ஆகாரத்துக்கு வழியில்லாதவர்களை போல உட்கார்ந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தைரியமா வீட்டுக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, திடமனதா இருங்க, கர்த்தர் உங்கள் காரியங்களை மாற்றி அமைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் இருந்தது அல்ல, இதுவரை நடந்தது அல்ல, இனி உன் வாழ்க்கை புயல் சிந்தங்கள் இல்லை. உன் கப்பல் உடைபட்டு கிடந்து அடைந்து இருந்த நாட்கள் போதும். கர்த்தர் புதிய காரியத்தை உன்னிலே நிறைவேற்றட்டும். ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும்ன்றதை நீங்க கேட்டு பார்க்கலாம். ஆமென். இங்க இருக்கிற காலையில ஆவியானவருடைய வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சத்தம் இந்த காலையில சிலருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்காமல் இங்கிருந்து உங்களை அனுப்ப போகிறதே இல்லை. ஓ ஜீசஸ், ஹalleluya. புதிய வழிகளுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் திறந்து கொடுக்க போகிறார். ஹalleluya. அடைபட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்கிறேன், வனாந்தரத்தில் ஆகாரை கூப்பிட்ட சத்தம் இந்த காலையில் உங்களை பார்த்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. கப்பல் நடுவிலே பயந்து திகிலோடு இருந்த பவுலை கூப்பிட்ட கர்த்தருடைய சத்தம் உங்களை பார்த்து கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. விடுவிக்கப்பட முடியாதவனாய் கல்லறைக்குள் வைக்கப்பட்ட லாசருவை கூப்பிட்ட சத்தம் இந்த காலையில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்துக்கு நடுவில் பயந்து கொண்டிருந்த எசேக்கியாவை கூப்பிட்ட கர்த்தருடைய சத்தம் இந்த காலையில் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனே வனாந்தரத்தை அதிரப்படுகிற கர்த்தருடைய சத்தம் இந்த காலையில் உங்களை நோக்கி தொனிக்கிறது. பெண்மான்களை ஈடுபடி செய்கிற கர்த்தருடைய சத்தம் இந்த காலையில் உங்களை நோக்கி தொனிக்கிறது. வனாந்தரத்திலே தொனிக்கிற கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி தொனிக்கிறது. ஓ பர்வதங்களை மெழுகுபோல உருவப்படுகிற கர்த்தருடைய பிரசன்னம். ஹalleluya, 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 ஹalleluya. கைவேந்தி சொல்லுங்க, இந்த வார்த்தையின் ஜீவியத்தை மாற்ற போகிறது. இதுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சத்தம் அந்த நடுக்கடல்ல கேட்ட உடனே சோர்ந்து தளர்ந்து கப்பல்ல படுத்து கிடந்த பவுல் எதுக்கு சொல்றாரு, ஏய் தைரியமா இரு, இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள பேசியிருக்கிறார், எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும், நான் அதில் உறுதியா இருக்கிறேன். ஒருத்தருடைய தலைமுடி கூட கீழே விழுகிறாரா? இது சாப்பிடுறாரா? ஹalleluya. எத்தனை தைரியமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை கேட்டவனே உங்களுடைய தைரியம் உங்களுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பாரானால் இன்னைக்கு ஒரு தைரியம் உங்களுடைய இருதயத்தை ஆளப் போகிறது. தைரியமா இருங்க. உங்களுடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் கர்த்தரால் எண்ணப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஹalleluya. மரணத்தை ஏற்கனவே சந்தித்த உங்கள் ஜீவியத்தை கர்த்தர் ஒரு முறை கூட உயிர்ப்பித்து விடுவித்து உங்களை மறுபடியும் காப்பாற்றி இருக்கிறார் என்றால்
ஆண்டவர் சொல்றாரு, பல புயலை சந்தித்த வாழ்க்கை, பல நேரம் உடைபட்ட போக வேண்டிய வாழ்க்கை, சிக்குண்டு சின்னாபின்னமாக வேண்டிய வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புகிறார் என்றால் நீ பலருக்கு முன்பதாக கர்த்தருடைய சாட்சியை சொல்ல வேண்டிய மகள். ஷாபா ரகா தீனா மாத்த ரகசியா அந்த ரகசில பௌத ரகதன மோசே பிரானா. ஹalleluya. இந்த பவுலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யூதர்கள் பவுலை முதல்ல 26வது அதிகாரம் கொல்ல பார்த்தாங்க. இவனை கொன்றுவோம், சதி பண்ணி கொன்றுவோம். 26வது அதிகாரத்தை கொல்ல பார்த்தோன்னே பவுலுடைய அக்கா மகன் கேட்டுட்டு போய் அந்த நூற்றுக்கல்வியத்தை சொன்ன உடனே அவன்கிட்ட தப்பிச்சிட்டாரு. சரி, மனிதர்கள் கொல்ல பார்த்தாங்க. பார்த்தா கடல் பயணம் பண்ணி ரோமாவுக்கு போயிடலாம் அப்படின்னு பயணம் பண்றவன திடீர்னு சாத்தான் குறிக்கிறான். பேய் காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது. கடலுக்குள்ள வச்சு சாத்தான் அவனை கொல்ல பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கடலுக்குள்ள வச்சா கொல்ல பார்க்கிறேன் பிள்ளையே, நடுக்கடலுக்குள்ள நினைக்கிறையா, அவனை காப்பாத்துற என்கார அவன் கிடையாது. ஹல்லேலூயா. மீண்டும் எழுப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்கிருந்து காப்பாத்தி ஆண்டவர் கொண்டு வராரு. கவசத்திட்டீரோ விடமாட்டேன்னு சொல்லி கரையில போய் உட்கார்ந்து குழி காய்ந்து கொண்டிருந்த பவுல் எதாச்சே எல்லாரும் தூக்கி போடுறாங்க கட்டைகளை, இவனும் தூக்கி போட்டான். தூக்கி போடுறப்ப விரியன் பாம்பு கடித்தது. எல்லாரும் சொன்னாங்க, இவன் மரணத்துக்கு பாத்திரவான், ஐயோ சுருண்டு விழுந்து செத்து போவான் என்று சொன்ன போது ஓதறி போட்டு தைரியமா நின்றுட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, ஏய் மனிதனை வச்சு கொள்ள பார்த்த சாத்தானே, நீயே கலவரைக்கு கொள்ள பார்த்த, விரியன் பாம்பு வச்சு கொள்ள பார்க்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அவன் கொல்லப்பட வேண்டியவன் அல்ல, வாழ வேண்டியவன். வாழ வேண்டியவன். வியாதியினால் கொல்லப்பட வேண்டியவர் அல்ல, வாழ வேண்டியவர்கள். சாத்தான் பல நேரம் வாழ்க்கையில நெஞ்சில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்து, மரணத்தை கொடுத்து, ஜீவியத்தை கெடுத்து உங்களை அழிக்க நினைத்த போதும் 3 முறை தப்பிவித்த கர்த்தருடைய கரம் மீண்டும் சொல்றாரு, என் நாமத்துக்கு மகிமையா சாட்சியாக தேசத்துல வாழாம நீ மறிக்க போவதே இல்ல. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு சாட்சி சொல்லாம, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தாம இந்த உலகத்தில் நீ மறிக்க போறதே இல்ல. உன்னை காப்பாற்றிய கர்த்தருடைய சத்தம் நடு கடலிலும் அங்கே தொனிக்க. கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்லுகிறது? பவுலே பயப்படாதே அப்படின்னா எல்லாமே எதிராக இருக்காண்டவரே, சூழ்நிலையில எதிராக இருக்காண்டவரே, அவப்பட்டவர்களாக நிற்கிறோம் ஆண்டவரே, தப்பிக்க வழியில ஆண்டவரே சொன்ன பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்றார், சவுலிட்ட பவுலே பயப்படாதே அப்படி சொல்றாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த சத்தம் அவனுக்கு கொண்டே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த சத்தம் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுது. 24 வருஷத்தை பாருங்க, எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். புயலே அடிச்சாலும் பரவாயில்லதான் இல்லையா? சீறி எழுப்புகிற எது வந்தாலும் பரவாயில்லதான், எப்படிப்பட்ட நிர்பந்தமானாலும் பரவாயில்லதான், நான் உன்னை கைவிட மாட்டேன். அதற்கு தான் பவுலே பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அர்த்தம் தெரியுமா? நான் உன்னை கைவிடவே முடியாது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களை கைவிட்டு போனவங்க ரொம்ப பேர் இருக்கலாம், கை கழுவி விட்டவங்க ரொம்ப பேர் இருக்கலாம், இது உதவாதுன்னு சொல்லி தள்ளி விட்டவங்க ரொம்ப பேர் இருக்கலாம். உதவாதவர்களாய், உதவியற்றவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், அவளை பெண்ணை போல வாழ்க்கையில் நடந்து இருந்த உங்களை நோக்கி கர்த்தருடைய கரம் வந்ததினால் இன்றைக்கு பிழைத்திருக்கிறீர்கள் என்பது மாத்திரம் நிச்சயம் என்பதை மறந்து போயிடாதீங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறார், எந்த மனிதர்கள் விட்டுவிட்டும் தள்ளிவிட்டும் புறக்கணித்தும் போனார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் கைவிடவே இல்லை என்பதை இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லும்படியாக உங்களை இன்றைக்கும் ஜீவனோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார் என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு அவர் ஜீவனோடு உங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ரீவா சந்தராக வெளியாமே, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கப்பல் ஏறி பல நாட்கள் ஆனாலும், அக்கினிக்கு நடுவில் உன்னை தூக்கி போட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதே இல்லை. கப்பல் ஏற்றி விட்டவர்கள் அங்கே தேசத்திலே இருக்கிறார்கள், நடு கடலிலே பிரச்சனைக்கு நடுவில் இந்த பவுல் இருக்கிறார். அக்கினியில் தூக்கி போட்டவர்கள் அக்கினிக்கு வெளியிலே அவர்கள் சமதளத்திலே நிற்கிறார்கள். அக்கினிக்கு நடுவில் யாரும் உதவி இல்லை. சிங்கக்கவிலே தூக்கி
போட்டவர்கள் வெளியே நிற்கிறார்கள். தானியேலோ சிங்கக்கவிக்குள் கிடக்கிறார். எல்லாரும் நினைத்தார்கள் கப்பலிலே அகப்பட்டவர்கள் மரித்துத்தான் போய் இருக்க வேண்டும். அக்கினியில் தூக்கி போடப்பட்டவர்கள் மரித்துத்தான் போய் இருக்க வேண்டும். சிங்கக்கவியில் அகப்பட்டவர்கள் மரித்துத்தான் போய் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கப்பல் சேதம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அக்கினி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சிங்கங்கள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று உண்மைகளுக்கு நடுவிலையும் நான் உன்னை கைவிடாமல் உன்னோடு கூட இருந்ததை நீ பார்க்கவில்லையா? அக்கினி சூளைக்குள் உன்னோடு இருந்ததை நீ பார்க்கவில்லையா? கடல் யாத்திரையிலே கப்பலில் உன்னோடு இருந்ததை நீ பார்க்கவில்லையா? சிங்கங்களுக்கு நடுவில் உன்னோடு இருந்ததை நீ பார்க்கவில்லையா? ஏன் இருந்து அவர் சொல்கிறார், எல்லா மனிதனை போல நான் கைவிட்டு போகிறதற்கு ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் விட்டு விடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. சொன்னபடி நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்பதனால் கைவிடித்த தேவன் இறுதி வரை உன்னை கைவிடுவது கூடாது என்பதற்காக இன்றைக்கு அவர் கை உன்னை பிடித்திருக்கிறதை நீ உணரவில்லையா? இன்றைக்கு அவர் கை உன்னை பிடித்திருக்கிறதை நீ காணவில்லையா? யார் கைவிட்டால் என்ன? யார் தள்ளிவிட்டால் என்ன? ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை கைவிடாத கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் என்னை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. போராட்டங்களுக்கு நடுவிலே கைவிடாத கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லை என்கிற நிலைமைக்கு நடுவிலே உங்களை தள்ளிவிட்டு போனாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை கைவிடாத கர்த்தர் இருக்கிறார். எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்லலையா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி மறப்பேன்? ஒரு தகப்பன் மறந்து விட்டு போவதை போல மறப்பதற்கு நான் மனிதன் இல்லப்பா. உன் நெருக்கத்தின் நடுவே உன்னை விட்டு விட்டு போவதற்கு நான் ஒரு மனிதன் அல்ல. ஆபிரகாம் நீதிமான் தான். தேவனுக்கு முன்பதாக பயந்து நடக்கிறவன் தான். மனைவியின் வார்த்தைக்காக ஆகாரை தள்ளிவிட்டானே. அவனே விட்டுவிட்ட போது ஆகாரை பார்த்து ஆண்டவர் சத்தம் என்று சொல்லலையா, கைவிட்டாலும் பரவாயில்ல, தைரியமாறு, இந்த வனாந்தரத்துல உன்னையும் போசிப்பேன், பிள்ளையும் போசிப்பேன், உன்னையும் நடத்துவேன், பிள்ளையும் நடத்துவேன். நான் சொல்றேன், ஆகார நடத்தின கர்த்தருடைய கரம் இந்த வனாந்தரத்துல உங்களை நடத்தாதது எவ்வளவு உங்களுக்கு தைரியம் இருக்குமானால் இந்த காலை நேரத்துல தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் ஆகாருக்கு உதவினது உண்டானால், அந்த வனாந்தரத்தை கைபிடித்து நடத்தினது உண்மையானால், அவனுக்கு வீட்டை காரணமாய் மாற்றினது உண்மையானால், அவனுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்தது உண்மையானால், அவனை ஒரு பிரபுவாய் மாற்றினது உண்மையானால், என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் நடத்தும். இந்த ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும் கைவிட மாட்டார் என்ற சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. சூழ்நிலைக்கு நடுவில் கிரியை செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்லை, அது எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையானாலும் பரவாயில்லை. இந்த காலையில மறுபடியும் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆகவே பவுலை பயப்படாத, பயப்படாதேன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அவனை கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை தைரியம் இருக்குது, அந்த கைவிட மாட்டான். எந்த நிலையானாலும் கைவிட மாட்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. மொழித்தியாசிரியர் ஜீவனந்த ஏதாவது பாட்டு போடுவார் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து. பக்கத்துல கையை பிடிக்காம பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். சொல்லுவாங்க, திரும்பி சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எந்த நிலையானாலும் இயேசு கைவிட மாட்டார். எத்தனை நம்புறீங்க? கைதட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கைவிட மாட்டார். எனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை உண்டு. அவர் கைவிட மாட்டார். மரணத்தை சந்திக்க வேண்டாம், அவரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி உதற பாருங்க. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார்,
அல்லேலூயா. என்ன வந்தாலும் இயேசுவை கைவிட மாட்டார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. பாம்பே கடிச்சாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சாத்தானே நம்ம புரட்டி போடணும்னு தான் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, கிட்னியே ஃபெயிலியர் ஆகி போனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பித்தப்பையில கல் இருந்து பித்தப்பையவே எடுத்து போட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தைரியமா இருங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடலுக்குள்ள ரத்தமே இல்லைனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கோயம்புத்தூர் ஒரு சகோதரியை பத்தி நான் சாட்சி கேள்விப்பட்டிருக்கிறேன். குடலே இல்லையா, கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் உயிரோட தான் வச்சுட்டு இருக்கிறார். குடல் எடுத்து போய் அழுகி போய் டாக்டர் சொல்லிட்டாங்க எடுத்துடணும். அப்ப ஆண்டவர் பேசினாரா, ஆண்டவர் சொன்னாரா, உடனே நான் வாழ வைப்பேன் நம்புறியானாரா? நான் நம்புறேன் ஆண்டவர், பரவாயில்ல குடலை ரிமூவ் பண்ணா பண்ணிட்டு போட்டோம், இன்னைக்கு அவங்க ஜீவனோட தான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அவங்க பல இடத்துல சாட்சி சொல்லதா கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தா ஒரு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க கூப்பிடலாம் ஒரு ஆசை உண்டு, பார்க்கலாம். வாய்ப்பு கிடைச்சா அதை சந்தித்து பார்க்கலாம். அந்த சூழ்நிலைகளை வாழ்க்கையில பல நேரங்களில் ஒன்று உறுப்புகள் செத்து போன நிலைமையில் இருந்தாலும் நம்மை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. டாக்டர் கைவிட்டிருக்கலாம், தைரியமா சொல்லுங்க. அப்பா அம்மா கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், சொந்தங்கள் கைவிட்டிருக்கலாம், எல்லாம் கைவிரித்து சொல்லியிருக்கலாம், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மருந்து மாத்திரையும் கைவிடப்பட்ட ஒன்னைத்தானே நான் காப்பாத்தி உயிரோட வச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று கைவிட்டுக்காத ஒன்னைத்தானே நான் காப்பாத்தி உயிரோட வச்சுட்டு இருக்கிறேன். என் வார்த்தை அந்த நேரம் உன்னை தொடிக்கவில்லையா? என் சட்டம் உன்னை அந்த நேரம் தொடிக்கவில்லையா? உன்னுடைய கிட்னியை தொடவில்லையா? உன்னுடைய இருதயத்தை தொடவில்லையா? உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கவில்லையா? பொருளாதார நெருக்கத்தினாலே தகுந்த வைத்தியம் பண்ண முடியாதபடி நீ சாக வேண்டும் என்று நினைத்த போது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கைவிடவில்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தூக்கிவிடவில்லையா? இந்த காலை நேரத்தில் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, உன்னை நான் கைவிட முடியாது, உன்னை நான் கைவிட முடியாது. பல நேரம் என்னை விட்டு நீ தள்ளி போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம், ஆனால் உன்னை கைவிடாத என் கரம் மீண்டும் உன்னை பிடித்திருக்கிறது, மீண்டும் உன்னை தொட்டிருக்கிறது. ஏனென்றால் நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்வாய் மாறு. 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பவுலே பயப்படாத, நீ எங்க நிற்கணும்? ராயனுக்கு முன்பாக நிற்கணும். 20ஆம் வசனம் சொல்லுது, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய இவருடைய வார்த்தை எப்படி தெரியுமா? 20ஆம் வசனம், சூரியனால் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும், எப்படி என்னது முழுமை போன சிச்சா படி போட்டு கத்திக்கிட்டே முழுமை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அத்தனை 276 பேரும் ஒரே வார்த்தை சொன்னாங்க, நீ தப்பி பிழைப்போ என்கிற நம்பிக்கை இது. ஆண்டவர் சொல்றாரு, இது 24ஆம் வசனத்துல, என்னப்பா தப்பி பிழைக்க மாட்டோம்னு சொல்ற? பயப்படாத. என்னது பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தப்பி பிழைக்க மாட்டேன்னு நீ நினைக்கலாம், உன்னை தப்ப வைக்கிறவர் நான் கரை சேர மாட்டேன் நீ நினைக்கிறான், உன்னை கரை சேர்க்கிறவர் நான். இந்த வேதனையிலிருந்து வெளியேற முடியாது நீ நினைக்கிறான், உன்னை அதிலிருந்து கொண்டு வருகிறவர் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இதிலிருந்து வெளியே வர முடியாதோ, தப்பிக்கவே முடியாதோ, இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லையோ என்கிற ஒரு வருத்தத்தோட இந்த காலை ஆராதனையில் உட்கார்ந்துருப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்தா சொல்ல விரும்புகிறாரு, எந்த நிலையானாலும் உங்களுக்கு கையை பிடிச்சி வெளியே கொண்டு வருவதற்கு நான் ஆயுதமாக. அல்லேலூயா. உங்களை தப்புவிக்கிற கர்த்தர் என்பதை மறந்துடாதீங்க. அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் நான். யாருடைய நினைவுகளுக்கு? எல்லாருடைய நினைவு எப்படி தெரியுமா? பிழைக்க மாட்டோம். எல்லாருடைய நினைவு என்ன சொல்ல தெரியுமா? தப்பிக்க மாட்டோம். ஆனா பைபிள்ல கடைசி வசனம் 27 கடைசி வசனம் என்ன சொல்லுது? இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி எப்படி நடந்தது? எப்படி சாத்தியமானது? 20 கூத்து என்ன?
மன்னிக்க மாட்டோன்ற பேச்சு ஆனா இங்க கரை சேர்ந்தாங்க. எப்படி நடந்தது? ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறபடியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே முடியாது. நம்ம நினைப்போம், நம்மளே சில நேரம் நம்மளாம் எதுக்கு வாழ்றோம், செத்துட்டா தான் என்ன, நம்மளாம் எதுக்கு ஜீவிக்கிறோம், இல்லாம போயிட்டா தான் என்ன, அப்படி நினைக்கிற நேரம் எல்லாம், அப்படி சிந்திக்கிற நேரம் எல்லாம் இல்லப்பா, கரை சேர்க்க தப்பிக்க வைக்க நான் இருக்கிறேன் அப்படின்னா, உன் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதை, உன் சிந்தைகளுக்கு அப்பாற்பட்டதை அவர் நினைத்தார்கள் மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நீ உயிரோட இருப்பீங்கன்னு சொன்னார். அவர்கள் நினைத்தார்கள் நம்ம இனிமேல் போயெல்லாம் கரையெல்லாம் சேர முடியாது. அந்த சொன்னார், இல்லை இல்லை, இனிதான் நீ கரையே சேர போகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இன்னும் பொழுதுல உடைய முடிவுகளை மாற்றி அமைக்கிற தேவன் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைய முடிவுகளை மாற்றி அமைக்கிற தேவன் இங்கே இருக்கிறார். எழுதப்பட்ட முடிவுகளை மாற்றி அமைக்கிற தேவன் இங்கே கிரியை செய்கிறார். உங்களில் குணப்புறமாய் எழுதப்பட்டவைகளை மாற்றி அமைக்கிற தேவன் இங்கே இருக்கிறார். குணப்புறமாய் சொல்லப்பட்டவைகளை மாற்றி எழுதுகிற தேவன் இங்கே இருக்கிறார். நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழ்வ அப்படின்னு நமக்குறமாய் சொன்ன எத்தனை பேருடைய வார்த்தைகளை கர்த்தர் மாற்றி எழுதி அவர்களுக்கு முன்பதாக நம்மை ஜீவனோடு சுகத்தோடு வாழ வைக்கலையா? நம்மை பார்த்து அனைவர் சொன்னதுண்டு, நீ உதவாதவன், நீ ஆகாதவன், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டாய் என்று சொல்லி நம்மை குறித்து எழுதப்பட்ட நினைவுகளை, நம்மை குறித்து சொல்லப்பட்ட நினைவுகளை நம்ம நினைப்போம், நம்மளா இப்படி வருவோமா, நம்மளா இப்படி வாழ்வோமா, நம்மளா இப்படி இருப்போமா? நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. சகோதரியே, உன்னை குறித்து நினைக்கிறது என்ன? சகோதரா, உன்னை குறித்து எண்ணுகிறது என்ன? உன் நினைவுகள் உன் அளவுக்கு, உன் படிப்பு இருக்கிற அளவுக்கு, உன் எண்ணம் சொல்லுகிற அளவுக்கு, உன் வாழ்க்கை சொல்லுகிற அளவுக்கு, உன் குடும்பத்தார் சொல்லுகிற அளவுக்குள் நீ நினைக்கிறாயோ? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவு அல்ல, உன் வழிகளும் அல்ல, என் நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதா நான் செய்ய நினைப்பது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார், சாராயை கர்ப்பம் சென்று போயிட்டு நான் வயது சென்றவனானே, எப்படி ஐயா சாத்தியமாகும், எப்படி ஐயா நடக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, தேவனால் நடக்காத காரியம் ஒன்று உண்டோ? நாங்கள் கொஞ்சம் பேர், அவர்களோ அதிகம் பேர். என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி ஐயா நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் பேரோ அதிகமான பேரோ, ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ, தேவனால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்று உண்டோ? கடலுக்கு முன்பதாக நிற்கிறாய், கடலை பிளந்து உனக்கு வழிகாட்ட அவரால் கூடும் என்று நீ நினைப்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், என்னால் கூடும். கரை பிறந்து ஓடுகிற யோர்தானை பிரித்து உனக்காய் வழி திறக்க முடியுமா என்று நீ கேட்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், என்னால் திறக்க முடியும். உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற சில எரியோக்கள் உடையுமா என்று நீ கேட்பாயானால் இந்த காலை நேரத்தில் சொல்கிறார், என்னால் அது முடியும். உனக்கு முன்னதாக சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படாமல் அடைந்திருக்குமானால் என்னால் திறக்க முடியுமா என்று கேட்பாயானால் ஆண்டவர் சொல்கிறார், என்னால் அது முடியும். உன் நினைவுகளுக்கு உட்பட்டதை செய்கிறவர் அல்ல, உன் சிந்தைகளுக்கு உட்பட்டதை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் உன் நினைவுக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர், உன் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ 400 வருஷம் அடிமையாத்தான் இருக்க நினைச்சியோ, அதையும் தொடர்ந்து நீ அடிமையாத்தான் இருக்க நினைச்சியோ, உன்னை சுதந்திரவாளி ஆகிற கர்த்தருடைய காலையில் வந்திருக்கிறார். சில அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வருகிறார். சில அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வருகிறார். தைரியமாய் சொல்லுங்கள், என் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதை செய்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 24வது வசனம். பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கிறாய். படிங்க. பவுலே பயப்படாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தெரியுமா அந்த சத்தம் என்ன சொல்லுது தெரியுமா? 20வது வசனத்துல பாருங்க. ஆனபடினாலே மனுஷரே திடமனதாய் இருங்கள். ஆனபடியா மனுஷரே திடமனதாய் இருங்கள். என்னது? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பெரிய விசுவாச வீரனா ஆடி போயிட்டாங்க. வாழ்க்கையில் பெரிய சூழ்நிலையெல்லாம் எதிராக வரும்போது எவ்வளவு பெரிய விசுவாச வீரனா இருந்தாலும் சரி விளைவுகளுக்கு போயிடுவாங்க. தெரியுமா?
கடைசி வரைய மருத்துவமே பார்க்க மாட்டேன் என்று சொல்ல வாழ்ந்த எத்தனை பேரை பார்த்து கடைசி தடவை ஆஸ்பத்திரியில் போட்டுருக்காங்க. கடைசி தடவையில வெளியில எங்களுக்கு ஒரு உறவினர் பெரிய இறந்து போனாங்க. கடைசியில மருந்து எடுக்க மாட்டேன்னு கடைசி தூக்கி போய் ஆஸ்பத்திரி போட்டுவிட்டாங்க. சரி அவர் விசுவாசத்தை போட்டுவிட்டா ஆஸ்பத்திரி தூக்கி போட்டாலும் அங்கேயும் பாடி அக்காங்க வெளியே கொடுத்து விட்டாங்க. அவர் சொன்னார், நான் இப்படியே மருந்து எடுக்காமலே ஒரு ஆண்டோட்ட போயிடப்பா விடுதப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. உனக்கு போய் நாங்கள் பார்க்கலன்னு ஊர் செஞ்சிடும் சொல்லிடுவோம் இப்படிப்பட்டார். ஆனால் காப்பாற்ற முடியல. இன்னைக்கு மெடிசன்லாம் காப்பாற்றுறாங்களோ காப்பாற்ற மாட்டாங்கிற நம்பிக்கையே இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, நம்ம டாக்டர்கிட்ட போயிருக்கோம், டாக்டர் சொல்றாரு என் மருந்து உன்னை காப்பாற்றுன்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா, நான் கொடுக்குற ஒரு மருந்து உன்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டாருன்னா அவர் தான் உண்மையான டாக்டர். ஆனால் அவர் சொல்லுவார், உங்கள் கடவுளை வேண்டிக்கோங்க, ஐசூரில் இருக்கிறாரு கடவுளை வேண்டிக்கோங்க, மாத்திரை கொடுத்துருக்கோம் கடவுளை வேண்டிக்கோங்க. என்ன சொல்றாரு அவரு? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எப்பா என் மருந்து வேலை செய்யணும்னு தெரியாதோ அது கழுதை பேசலாம், வீட்டிலே தான் தோற்றம் பண்ணிட்டு போயிடலாமே. அன்னைக்கு ஒரு இதில் பார்த்தேன், 100 ரூபா காய்ச்சல் சுகமாயிருக்கு முன்னாடி. அந்த 100 ரூபா காய்ச்சலை தெங்கு வந்தப்ப 40,000 மாற்றி விட்டுருச்சு. 40,000 கட்டினாத்தேன் சுகமானு சொன்னாங்க. இப்போ அதே காய்ச்சல் 3 லட்ச ரூபா கேட்குது. 3 லட்ச ரூபா கட்டினாத்தே அவங்க காய்ச்சலே சுகமான்ற, அதுவும் சில நேரம் செத்து போயிடும். நேற்று ஜெயக்குமார் சென்னையினுடைய மேயராக இருந்தார், ஒரு நாள் டிஎம்கேல சுப்பிரமணியம், அவருடைய மகன் 35 வயது கொரோனாவினால் மறைத்து போனார். அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர் இல்லாத காசா, என்ன சொல்லுங்க? நிச்சயம் இல்லை. ஆனா பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, பவுலே பயப்படாதப்பா, ராயனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். சொன்ன உடனே பவுலே திரும்ப சொல்றாரு, ஏய் கவனிங்க எல்லாரும், எனக்கு என்ன ஆண்டவர் சொன்னாலும் அப்படியே நடக்கும் நான் நம்புறேன். எதுக்குள்ள உட்காந்து சொல்றாரு தெரியுமா? உடைந்த கப்பலுக்குள்ள உட்காந்துருக்கு, நங்கூரம் இல்லாத கப்பல்ல உட்காந்துருக்கு, கயிறுகள் இல்லாத கப்பலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, சுக்கான் இல்லாத கப்பலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, சொரிமணல்ல விழுந்து கிடக்கிற கப்பல்ல உட்காந்துக்கிட்டு, பாதிக்கப்பட்ட கப்பல்ல உட்காந்துக்கிட்டு, அழுகையும் கண்ணீருமா எல்லாரும் ஜீவனுக்கு பயந்து கொண்டிருக்கிற கப்பல்ல உட்கார்ந்து பவுல் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும் நான் நம்புறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல தைரியமா சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவர் வந்து சொல்லட்டுமா, உங்களை பாடையிலே கொண்டு ஏற்றி வண்டியில வச்சு சுடுகாட்டுக்கே கொண்டு போனாலும் அதுக்கு மேலையும் நீங்க ஒரு 15 வருஷம் உயிரோடு வாழணும்னு கர்த்தரோட சொல்லி இருந்தாங்க, சுடுகாட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்து உங்களுக்கு உட்கார வச்சுருவாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சித்தம் இல்லாம அடுத்து ஒரு நாள் கூட நீ வாழக்கூடாதுன்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னா, நீ எத்தனை ஆஸ்பத்திரி போனாலும் சரி, எத்தனை ஆஸ்பத்திரி போனாலும் சரி, கொண்டு போய் சுடுகாட்டை படுக்க கொடுத்தாரு. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எசேக்கியாவை 15 வருஷம் கூட்டிட்டாரு. அவனுக்கு இருதயானை புற்றுநோய், செத்து போக வேண்டிய நிலைமை. 15 வருஷம் கூட்டிட்டாருன்னு சொன்ன பிற்பாடு அவனுக்கு புற்றுநோய் தேடி பாருங்க, தேடி பாருங்க. இல்ல காலையில் உங்களை ஜீவனோடு காப்பாத்து நான் சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? எத்தனை சொல்லி உண்மையை சொல்ற கை வைத்து காட்டுங்க. காப்பாத்து சொல்லிட்டாரா? எந்த வியாதி உங்களை வந்தாலும் தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார். ஆமென். 93 வயது பாட்டியை கர்த்தர் காப்பாற்ற முடியுமானால் 93 வயது உள்ள ஒரு மனிதனை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி காப்பாற்றி அவனை சுகமா உட்கார வைக்க முடியுமானால், இந்த காலையில் திரும்ப உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் எந்த வியாதி இருந்தாலும் எந்த பலவீனம் இருந்தாலும், குடலே அழுகி போனாலும், உங்க இருதயமே செயல்படாம போனாலும், சுத்தி ஓட வேண்டிய ரத்தமே ஓடாம போனாலும், கண்ணு பார்வையற்று போனாலும், கர்த்தர்
உங்களை மறுபடியும் சிறப்பா சூப்பரா அழகா உட்கார வைப்பாரு. ஏன்னா உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோட இருக்கிறார். தைரியமா சொல்லுங்க, இந்த ஆராதனையில ஒரு உத்தரவாதம் கொடுக்கிற கர்த்தர் வந்து இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் சொல்றாரு, உடைந்த கப்பனாலும் பரவாயில்ல, நெருப்பானாலும் பரவாயில்ல, சிங்க கவி ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு விரோதமாய் மனித கூட்டம் எழுந்து வந்தாலும் பரவாயில்ல, தேனீக்களை போல எழுதினாலும் பரவாயில்ல, சத்துருக்கள் உனக்கு எதிராய் மதில் கட்டி நின்றாலும் பரவாயில்ல, உனக்கு எதிராய் அம்புகளை எய்தாலும் பரவாயில்ல, உனக்கு எதிராய் பட்டயத்தை எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, பட்டயம் எனக்கு நேருக்கு வந்ததுண்டு, எனக்கு எதிராய் மனிதர்கள் எழுப்பி வந்ததுண்டு. பவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே, ஒரு முறை கல்லறியுண்டு, 3 முறை விளாரினால் அடிக்கப்பட்டேன், 4 முறை சாட்டையினால் அடிக்கப்பட்டேன், கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன். எத்தனை சேதம், எத்தனை பிரச்சனை. ஒரு இடத்துல சொல்றாரு, செத்து போனான் என்று தூக்கி போட்டு விட்டு போய்விட்டார்கள், ஆனால் மறுபடியும் வீரோடு எழுதி அந்த தேசத்துக்குள்ள போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தரோட உயிர்ப்பித்தாரால் அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன சொல்லணும் பவுலே, அதை தவிர ஒரு வார்த்தை நீ நடக்காது, போயா நடக்காது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். அப்படின்னா அவர் உத்தரவாதம் கேரண்டி யார் கொடுத்துருக்கா? கேரண்டி யார் கொடுத்துருக்கா? எதிர நம்புறீங்க? கர்த்தர் கேரண்டி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த வரைக்கும் நான் ஜீவனோட அந்த உலகத்துல வாழ்வேன். ஆமென். அதுக்கு இடையில என்ன நடந்தாலும், என் குடும்பமே உடைஞ்சு சின்னமானாலும் மறுபடியும் எங்களை ஒண்ணாக்குவார். அல்லேலூயா. என் தொழிலே உடைஞ்சு உருப்படா போனாலும் மறுபடியும் கட்டி எடுத்து கொண்டு வருவார். சிலர் சொல்லுவாங்க, ஒரு நேரம் தொழில் உடைஞ்சிட்டா, ஒரு நேரம் படுத்த படுக்கை ஆயிட்டா அவன் அவ்வளவுதான், எழும்ப மாட்டான். எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சு. இல்ல, மறுபடியும் அவங்களுக்கு முன்னாடி எழுந்து நடக்கப்படுகிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை குற்றம் சாட்டினவருக்கு முன்னாடி உன்னை வாழ வைக்க வேண்டாமா? உன்னை பார்த்து அவலட்சணமாய் பேசின மனிதருக்கு முன்னாடி உன்னை வாழ வைக்க வேண்டாமா? உன்னை பார்த்து தவறாய் சொன்னவருக்கு முன்னாடி வாழ வைக்க வேண்டாமா? யோசேப்பை சிறைக்கு உட்படுத்தி 13 ஆண்டுகளாக சிறையில போட்டுட்டு உன்னை அங்கே அடக்கி வைத்து விடலாம் என்று சொன்ன எகிப்தியருக்கு முன்னாடி உன்னை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்கவே கர்த்தர் தீர்மானம் பண்ணி இருந்தா, எத்தனை பார்வோன்கள் எழுப்பினாலும் அதை தடுக்க முடியாது. உத்தரவாதம் பண்ணுகிற கர்த்தர் உன்னை இருக்கிறார். ஆமென். 24 வருஷம் பவுலே பயப்படாத, பவுலே பயப்படாத. சரி பாருங்க, ஆண்டு உங்களை பார்த்து எலிசபெத்தே பயப்படாதுன்னா என்ன வரும்? சில சொல்லுவாங்க, நாளைக்கே நீ பயப்படாதமா, நான் இருக்கிறவனே காப்பாற்றி இந்தியா கொண்டு வந்து சொல்லுவாங்க. நாசி விசுவாசம் உள்ள எந்த மனிதரையும் நம்பாது, அவன் ஆவி புரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான். உங்களை படைச்சவர் நம்புங்க, உங்களை அழைச்சவர் நம்புங்க. அவர் சொல்றாரு, நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. இப்ப சொல்றாரு, அந்த வார்த்தை எதை சொல்ல தெரியுமா? எப்படினாலும் உன்னை கரை சேர்ப்பேன், எப்படினாலும் உன்னை கரை சேர்ப்பேன். உன்னை கரை சேர முடியாதபடி எத்தனை சுழல் காற்று, உன்னை கரை சேர முடியாதபடி எத்தனை புயல் காற்று. இப்பதான் வண்டி சரியா போயிட்டு இருக்குன்னு சொன்ன நேரம் சடங்கு திருப்பி விட்டானே. இப்பதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வண்டி போயிட்டு இருக்கு, மூமெண்ட்ஸ் எல்லாம் பரவாயில்ல, வருமானம் பரவாயில்ல, பொருளாதாரம் சரியா போய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சரண் கொண்டு போய் மறுபடியும் பூஜை திரும்பி எடுத்துட்டானே. வேலையற்றவனாய் மாற்றி விட்டானே, சுகமற்றவனாய் மாற்றி விட்டானே, ஆரோக்கியமற்றவனாய் மாற்றி விட்டானே என்கிற ஒரு வேதனையோடு உட்கார்ந்து இருப்பீனா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நாள பூஜை திறந்து மறுபடியும் ஆண்டவர் மேல கொண்டு வர முடியும். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி நான் உதாரணத்தை சொல்றேன், உங்களை கரை சேர்க்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை வருகிறதுனா தைரியமா கையை ஏற்றி சொல்லுங்க, அவர் எந்த நிலையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கரை சேர்ப்பார், அவர் சொன்னபடியே கரை சேர்ப்பார். இவ்விதமாய் அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவளே, உன்னோடு யாத்திரை பண்ணுகிற எல்லாரையும் உனக்கு நான் தயவு பண்ணிருக்கேன். உங்களை மட்டும் இல்லை, உங்க கூட சேர்ந்த அனைவரை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்ன நோக்கு வார்த்தை, என்ன நோக்கு சத்தம்.
பயப்படாத. 14 நாளா கப்பல்ல, அது உடைஞ்ச கப்பல்ல, சிதஞ்சு கிடக்கிற கப்பல்ல, குளிர்ல, காற்றுல, பனியில அனைத்து அங்கலாய்ப்பு தெரிந்தாவனே ஒரு வார்த்தை தைரியப்படுத்தி, நான் அவனை கைவிட மாட்டேன், உன்னை நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டதை செய்வேன், நான் உனக்கு கேரண்டி தாரேன், நான் உன்னை கரை சேர்ப்பேன்னு சொல்லி அவனை கொண்டு போய் ரோமாபுரியில சேர்த்தது உண்மைன்னா, இந்த காலையில் உங்களை பார்த்தாண்டு சொல்றாரு, எதை நோக்கி பயணிக்க கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அதை நிறைவேற்றாமல் கர்த்தர் உங்களை கைவிடுவேன். எதை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்காமல் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். எழுதிக்கலாம். அல்லேலூயா.